கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுடைய செவிகளை மன கண்களை நீ திறக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்துல ஒரு ஹாப்பி ஃபேமிலி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பேரண்ட்ஸ், சில்ட்ரன், அப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி ஒருத்தரும் இருக்கணும், ஹாப்பி ஃபேமிலியா இருக்கணும் என்று சொல்லி இதெல்லாம் நம்ம நேற்று சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் நம்ம எப்படிலாம் நம்ம ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்க முடியும் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த நேரத்திலையும் ஹாப்பி ஃபேமிலியில திரும்பமாக நான் இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கிறேன். எத்தனை குடும்பத்துக்குள்ள நம்ம ஹாப்பியா இருக்கிறோம்? ஹாப்பி ஃபேமிலி இருக்குது. குடும்பத்துக்குள்ள சண்டைகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவது சகஜம். ஆனா அதுவே இதுதான், வேற வழியே கிடையாது, இப்படிதான் என் குடும்பம் இருக்கும், இப்படிதான் என் குடும்பம் போவோம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்றோம்னாக்கா குடும்பத்துல என்னைக்குமே சண்டை வராது. அந்த குடும்ப சண்டையினால குடும்பத்தினுடைய பிரச்சனைகளினால வீட்டுல யாரோ ஒருத்தர், அம்மாவோ அப்பாவோ தாயோ தகப்பனோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக போயிடுவாங்க. சோ வீட்டுக்குள்ள ஒரு யூனியனே இருக்காது, ஒரு 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 ஐக்கியமே இருக்காது பாருங்க. அந்த மாதிரி ஐக்கியம் இல்லாத சூழ்நிலையில சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏதோ நடக்கிறது நடக்கும். இல்ல அது பணத்தை விட்டுட்டு இருப்பாங்க, பணம் நிறைய காலி ஆயிட்டு இருக்கும், எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. இல்லைனாக்கா இந்த மேரிட்டல் லைஃப்ல இன்னொரு அவங்களுக்கு சகவாசம் இருக்கும், அந்த லைஃபே உடஞ்சி போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் இருக்கும் போது அநேகருக்கு டிப்ரெஷனுக்குள்ள போகிற ஒரு தன்மைகள் இருக்குது. யாரோ ஒருத்தர், வைஃபோ இல்ல கணவனோ மனைவியோ டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. அநேக நேரங்களில எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும். அப்போ நாங்க வரும்போது அவங்களுக்கு கேட்போம். அவங்கள்ட்ட நாங்க பேசும்போது, நிறைய நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன், எங்க மனைவி வரவே இல்லை, எங்க கணவர் வரமாட்டாரு, ஸோ வீட்டுக்குள்ள ரொம்ப கடன் பிரச்சனையாகுது, செத்துடலாமான்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஃபோன் கால்ஸ்லாம் எங்களுக்கு நிறைய வருவது உண்டு. எனக்கா நாங்க இந்த மாதிரி கவுன்சிலிங்ல இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் எப்படி நான் தாண்டி வர முடியும்? அதாவது கடனை வாங்கும் போது யோசிக்காம வாங்கிடுவாங்க. கட்டிடலாம், அது அப்புறமா கட்டிடலாம், நம்ம தான் சம்பாதிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கடனெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனா கடனை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கணும், இதை நான் கட்ட முடியுமா? கட்ட முடியலன்னா அது கடன் குட்டி போட்டுட்டே போகுமே, வட்டிலாம் குட்டி போட்டுட்டே போகுமே. ஸோ அதனால ஒரு டிப்ரெஷன், அதனால ஒரு சூசைட் பண்ணிப்பாங்க சிலர்லாம். குடும்பமா செத்து போன குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைகளையும் சேர்த்து சாகடிப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் இருப்பாங்க. ரீசெண்டாலாம் எத்தனையோ காரியங்கள் நம்ம பேப்பர்ல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படி ஒரு ஹாப்பி ஃபேமிலி இருக்கலாம்? ஏன் இருக்க முடியாது ஹாப்பியா? சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? குடும்பம்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் எப்படி வருது? என்ன பண்ண போறோம் ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த காலத்து வாலிப பிள்ளைகளை பார்க்கும் போது ரொம்ப ஒரு சவாலா இருக்குது. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு உண்மையாவே இவங்க வாழ்வாங்களா இல்ல பிரிஞ்சுட்டு வந்துருவாங்களா? அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கல்யாணம் கட்ட போற பையனை போய் கேட்டா பொண்ணை பாக்குறதுக்கே பயமா இருக்குது. ஒரு பொண்ணை போய் கேட்டா எந்த பையனை கட்டுறதுன்னே தெரியல, பயமா இருக்குது. யாரை நம்புறதுனே தெரியல, பயமா இருக்குது. இப்படிப்பட்ட லைஃப்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்க போற ஒரு குடும்பம் ஹாப்பி ஃபேமிலி என்ற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னாக்கா, எஸ்டாப்ளிஷ் கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபவுண்டேஷன். ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு மையமாக வைத்த ஒரு குடும்பமாக இருக்கும் போது அது எப்படி இருக்கும்? ஏன் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து ஒரு மையமாக வைத்து கிரைஸ்ட் சென்டர்ட் ஒரு குடும்பமா இருக்கும் போது அது ஏன் இருக்கணும்? அது இருந்தா எப்படி இருக்கும்? ஏன்னாக்கா, பிகாஸ் ஃபேமிலி வாஸ் காட்ஸ் பிளான், காட்ஸ் ஐடியா. வேதத்துல பாக்குறோம்ல, ஆதாம் தனியாக இருந்தார், அவருக்கு ஒரு துணையை உண்டாக்கினார் ஆண்டவர், ஏவாளை உண்டாக்கினார் சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ அது காட்ஸ் பிளான். ஆண்டவர் அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய டிவைன் கிரியேஷன்ல இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். அவருடைய பிளான் அதுல இருக்குது, அவருடைய ஐடியா அதுல இருக்குது. ஸோ ஏன்னாக்கா எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், இந்த பூமியை ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்க இந்த பூமியை பாதுகாத்துக் கொள்ளுவாங்க என்று சொல்லி ஒரு குடும்பத்தை கர்த்தர் உருவாக்குறாரு. ஸோ கர்த்தர் அந்த இடத்துல இறக்கும் போதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதாம் ஏவாள் கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டவங்களாக இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில
குடும்பம்ன்றது ஆண்டவர் அழகாக அனுப்பி அனுப்பி கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஏதேன் தோட்டமாக நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அத நம்ம எப்படி காப்பாத்திக்கிறோம்ன்றது தான் முக்கியம். அதனால்தான் குடும்பத்துல இருந்து விரட்டப்படுறாங்க, குடும்பத்தை விட்டு ஓடிடுறாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. குடும்பத்துல குழப்பங்கள் நடப்பதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதா நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 வந்து ஒரு குடும்பத்தை நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி வரோம்னாக்கா, மெயின் திங் என்ன தெரியுமா? காட் as தி பில்டர். கர்த்தர் தான் நம்மளுக்கு ஒரு பில்டரா இருக்கணும். ஏன்னாக்கா வித்தவுட் காட் லேபர் இஸ் வெயின். அந்த அந்த அங்க கர்த்தர் இல்லைனாக்கா நம்ம செய்கிறது எல்லாமே வீண், எல்லாமே வீண். சோ காட் as a பில்டர். கர்த்தர் வீட்டை 127வது சங்கீதம் 1வது வசனத்துல சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுவலின் பிரயாசம் விருதா. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. கர்த்தர் தான் வீட்டை கட்டணும். அந்த கர்த்தர் வீட்டை கட்டலைனாக்கா கட்டுவலின் பிரயாசம் விருதாவாயிருது. எல்லாரும் கேட்பாங்க, முக்கியமா இது வாலிப பிள்ளைகளுக்கும் நான் சேர்த்து பேசுறேன். எல்லாரும் கேட்பாங்க, கல்யாணம் பண்ணலையா, இன்னும் கல்யாணம் பண்ணலையா, கல்யாண வயசு வந்துச்சு, கல்யாண வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணலையா. அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரே சந்தோஷமா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஐயோ, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், அந்த பையனை கல்யாணம் பண்ண போறேன், இப்படி பண்றேன், அப்படி பண்ண போறேன், அப்படி. கல்யாணம் ஆயிட்டு 1 மாசம், இப்பெல்லாம் 1 மாசம் தான் நான் சொல்லுவேன். முன்னெல்லாம் சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ன்னு, இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸும் சொல்லலாம். இப்பெல்லாம் 10 நாள், 1 மாசம் தாங்குவாங்களா? 1 மாசத்துல ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ரியாலிட்டியும் புரியாது, யாரை பத்தியும் ஒண்ணுமே தெரியாது. நீ ஒரு பையனை பார்த்து, ஐயோ ரொம்ப நல்ல பையன், இப்படி ஒரு நல்ல பையன் எனக்கு கிடைப்பானா, நான் கல்யாணம் கட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லவே முடியாது. இது மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா, ரொம்ப நல்ல பொண்ணு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அந்த வார்த்தைகள்லாம். கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு பின்னாக இந்த வார்த்தைகளை நீங்க பேச முடியாது. ஏன்னா ஐயோ இந்த பையனையா போய் கட்டிக்கிட்டேன், ஐயோ இந்த பொண்ணையா போய் நான் கட்டிக்கிட்டேன்ற வாயில வார்த்தைகளும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட சொற்களும் வரும் என்று கண்டிப்பாக நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர்டா நீங்க போனாதான் ஒரு திருமண வாழ்க்கையை நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும், நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ காட் as a பில்டர். கர்த்தர் அந்த வீட்டை கட்டி தான் ஆகணும். கர்த்தர் வீட்டை கட்டலனாக்கா வீட்டுக்குள்ள என்ன வேணா, எந்த மிருகமா நுழையும், எந்த அனிமல்ஸ் வேணா நுழைய முடியும், எந்த பாம்பு, தேளு, பூச்சி எல்லாமே நுழைய முடியும். பிரியமானவர்களே, சோ இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்க கேட்கறீங்கன்னாக்கா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுருளின் பிரயாசம் வருதா. இப்பவும் திருமணமானவர்களுக்கும் நான் சொல்றேன், திருமணம் ஆகாதவங்களுக்கும் நான் சொல்றேன், கர்த்தர் மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, சென்டர்டா வைங்க. யாரா இருந்தாலும், கல்யாணம் ஆக போற பையனா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆக போற பெண்ணா இருந்தாலும் சரி, திருமணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரை சென்டரா வைக்கலனாக்கா கண்டிப்பாக அந்த வீட்டை நீங்க கட்டவே முடியாது. இன்னைக்கு வாயில நிறைய பந்தல் போடுவாங்க. இதை செஞ்சிருவோம், அதை பண்ணிடுவோம், நம்ம இப்படி இருந்துருவோம், நம்ம அப்படி வாழ்ந்துக்கலாம், இப்படி வாழ்ந்துக்கலாம். அதை 1 மாசம் கூட அவங்களால செய்ய முடியாது. ஸோ இத நிறைய நாங்க பார்த்துருக்குறோம். எங்களுடைய மினிஸ்ட்ரியில, எங்களுடைய ஊழியத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில நாங்க அவங்களோடு கூட சேர்ந்து நாங்க ஊழியம் செஞ்சிருக்கிறோம், அவங்களோடு கூட சேர்ந்து நாங்க ஜெபித்து இருக்கிறோம், அவங்களை கட்ட வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வரும்போது, அதனால்தான் நான் இதை தைரியமா நான் பேசுறேன், இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் போது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் வீடு, ஒரு 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 நல்ல ஒரு வீடு, ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு வீடு ரிக்வயர்ஸ் கர்த்தருடைய அடிச்சுவடுகள். இங்கிலீஷ்ல சொல்ல போனா அக்கார்டிங் டு காட்ஸ் ப்ளூ பிரிண்ட். அந்த கர்த்தர் நமக்கு போட்ட திட்டவட்டங்கள், கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற அடிச்சுவடுகள், இதை பின்பற்றுகிற மாதிரி நான் இருக்கிறேனாக்கா கண்டிப்பாக என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஃபோக்கஸே எங்க போனேன்னா, எதனா ஒரு வீட்டுக்குள்ள தப்பு நடக்குதா, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் இது வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு. இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்குலாம் நிறைய இருக்குது. அன்னைக்கு ஏவாள் ஆப்பிளை சாப்பிட்டுட்டாங்க, உடனே ஆதாம் சொல்லிட்டாரு, இந்த இந்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஏவாள் பாம்பை காட்டுறாங்க. ஸோ இது மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டே இருக்கிறான். பட் எப்படி நான் ஒன்னா இருக்க முடியும், நான் எப்படி ஒன்னா இருக்க முடியும், நான் எப்படி ஒன்னா வாழ முடியும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியது, ஒரு ஸ்ட்ராங் ஹோம் ரிக்வயர்ஸ் காட்ஸ் ப்ளூ பிரிண்ட், கர்த்தருடைய அடிசுவடுகள். கர்த்தர் அங்க இருந்தாலே பிராக்டிக்கலா நம்ம சொல்ல போனா ஈஸியா பேசிடலாம், இதெல்லாம் ஈஸியா கேட்டுடலாம். ஆனா பிராக்டிக்கலா சொல்ல போனா ஒரு பயம் இருக்கணும். என் குடும்பத்தை நான் எப்படி வழி நடத்த போறேன், இந்த பயத்தை தான் எல்லாரும் விட்டுடுறாங்க, நிறைய பேர் விட்டுடுறாங்க. வாழ்க்கையில அநேகருக்கு நல்ல வாழ்க்கை சுகபோகமா இருக்கும் போது கர்த்தர் காண போயிடுவார் அந்த வீட்டுல.
கத்தரே இருக்க மாட்டாரு. ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. கஷ்ட காலத்துல பாத்தீங்கன்னாக்கா உழுந்து உழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ கத்தரை தேடு, கத்தரை தேடு, கத்தரை தேடுன்ட்டு ஆலயத்துக்கு ஓடுவாங்க. பைபிளை வாசிப்பாங்க. கொஞ்சம் கத்த நல்லா ஆசீர்வதிச்சிட்ட உடனே ஜெபம் பண்ணணுமா, பரவாயில்ல யாருன்னா ஜெபம் பண்ணு, அடையே உட்காந்துட்டு ஒரு 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 குட்டி ஜெபத்தை பண்ணிட்டு மூடிட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு ஹாப்பி ஃபேமிலியை நம்ம அமைச்சிக்கணும்னாக்கா ஃபேமிலி தாங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பாக குடும்பம் நல்லா இருந்தா நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும்னுவாங்கல்ல. அது மாதிரி எப்பொழுதுமே குடும்பம் நம்பர் 1 ஃபோக்கஸ் பாயிண்ட் கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலியா இருக்கும் போது அது ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன். இதுல கணவன் மனைவி, அதாவது குடும்பம்னாலே கணவன் மனைவி தான். தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு முடியாது. தாத்தா பாட்டி என் குடும்பத்தை நடத்திப்பாங்க, எங்க அம்மா அப்பா குடும்பத்தை நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு திருமணமே பண்ணாம இருந்துடலாமே. ஸோ திருமணம்னாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள ஒரு அன்கண்டிஷனல் லவ், சாக்ரிஃபைஸ், இது இருந்தாலே லைஃப் சும்மா அப்படியே அசாதாரணமா போயிட்டே இருக்கும். இந்த அன்கண்டிஷனல் லவ், சாக்ரிஃபைஸ் இருக்காது கணவன் மனைக்குள்ள. ஏன்னாக்கா நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா உடனே சொல்லிடுவாங்க, மனைவி அப்படியே நீ அடிமையா இருக்கணும், மனைவியை கர்த்தர் ஒரு ஒரு உதவியாளராக தான் உண்டாக்குனாரு, ஹெல்ப்பரா தான் உண்டாக்குனாரு, அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஈக்குவல், தட்ஸ் ஆல். பெண்கள் செய்யாத வேலைகளே கிடையாது. பெண்கள் எல்லாத்தையுமே செய்யறாங்க. இந்த டாபிக்கை பேசினாலே சில ஆண்கள்லாம் பயங்கரமா கோவப்படுறாங்க, எனக்கெல்லாம் பயங்கர கமெண்ட்ஸ் போடுவாங்க. பட் ஐ டோன்ட் கேர். பிகாஸ் இதுல நம்ம பாக்குறோம்ல, பெண்களும் ஆண்களும் சரிசமமாக எல்லாத்தையுமே செய்யறாங்க. ஒரு பெண்ணுகிட்ட தான் போயிட்டு ஊசி போட்டுக்கிறாங்க, ஒரு பெண்ணுகிட்ட தான் போயிட்டு இன்டர்வியூல நிக்கிறாங்க, ஒரு பெண்ணு தான் ஒரு ஆணை இன்டர்வியூ பண்றாங்க. சோ வாட் யோசிங்க. ஆனா சில ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் கேட்டுட்டு நீ என்னெல்லாம் பயங்கரமா திட்டி கழுவி ஊத்துவாங்க. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நீங்க கேட்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல, ஒரு ஆணும் பெண்ணும் நம்ம சரிசமமாக இறங்கி நம்ம யோசித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கத்தரை வைத்து நம்ம போடும் போது அந்த வாழ்க்கை சூப்பரா போகும். அங்க அப்படி கிடையாது. நீ செய். எத்தனை ஆண்கள் வீட்டுல அப்படியே உட்காந்துட்டு அப்படியே, ஆமா நீ எனக்கு காஃபி எடுத்துட்டு வா, எனக்கு சாப்பாடை வை, என் சாக்ஸை கைட்டி விடு, என் ஷூவை கைட்டி விடு, என் ஷர்ட்டை கைட்டி விடு, எனக்கு சுடு தண்ணி போட்டு கொடு, எனக்கு இதை செஞ்சு, இது கண்டிப்பா பாருங்க பேட் கமெண்ட்ஸ் எனக்கு தீரும். நான் இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னாக்கா இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிறாங்க. அடிமையா இருக்கிற பெண்களும் இவங்களுக்காக இருக்கிறாங்க. அடிமையா இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. ஏன்னா சில பெண்கள் ரொம்ப சில நேரத்துல பயப்படுவாங்க. ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பெண்கள்லாம், ஐயோ நம்ம ஒருவேளை நம்மள பிரிஞ்சிருவோமோ, வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களோ, இல்ல ஒருவேளை டிவோர்ஸ் ஆயிடுமோ, அவருக்கு கோபம் வந்துருமோ, அப்படிலாம் சொல்லிட்டு பயப்படுவாங்க. நல்லா கேட்டுக்கங்க, நிறைய பெண்கள் நல்லா படிச்சவங்க, நல்லா வேலை செய்யறவங்க, கை ஃபுல்லா சம்பாதிக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்க நான் சம்பாதிச்சா அப்படியே எங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருவேன். என்ன பண்றாரு அவரு? ஃபுல்லா கடனா தான் இருக்கும். இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு ஹாப்பி ஃபேமிலிக்குள்ள என்ன இருக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சம்பாதித்த காலங்களில பாத்தீங்கன்னாக்கா, முதல் அந்த அப்பெல்லாம் அந்த ஏடிஎம் எல்லாம் கிடையாது இல்ல, கையில தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதை வீட்டுல அந்த கவரை வைத்து 2 பேரும் பணத்தை எடுத்து ஜோமனும். எங்க கை மேல எங்க பிள்ளைகளுடைய கை இருக்கும். அவங்களாம் ரொம்ப குட்டி பசங்க. அவங்களுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு 7 வயசு அப்படிலாம் அவங்க வளரும் போது பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்க. அவங்க அந்த பணத்தை எடுத்து நாங்க இந்த மாதம் ஃபுல்லா இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி போடும்போது எங்க மேல கையை வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கவர்லயும் செப்பரேட்டா, இது பாலுக்கு, வெஜிடபிளுக்கு, இது டிராவலிங்க்கு, இது பெட்ரோலுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியா போட்டு வைப்போம். ஒரு ப்ராப்பரா ஒரு கரெக்டான ஒரு நல்ல ஒரு பாத்துல நாங்க போகும்போது அந்த மாதத்துல எங்களுக்கு எந்த கடனோ எதுவுமே வராது. கடன் வாங்க எங்களுக்கு தைரியமும் கிடையாது. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு ஐடியாஸை நம்ம வச்சு செய்யும் போது சிலருக்கெல்லாம் பிளானிங்கே கிடையாது.
ஹஸ்பண்ட பேசக்கூட பயப்படுவாங்க சில மனைவிகள். ஐயோ நான் எப்படி காசு கேட்பேன், ஐயோ பயமா இருக்குது அப்படின்ட்டு. சில வேலை செய்யற மனைவிகளும் பயப்படுவாங்க, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற மனைவிகளும் பயப்படுவாங்க. ஐயோ எனக்கு தெரியாது, நான் எப்படி காசை வாங்குவேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்ல போனா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சாக்ரிஃபைஷல் லவ் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் இதெல்லாம் இருக்கும்போது, ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற தேவனா இருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா உங்க வீடுகளில நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கொள்ள இந்த வழிகளை நீங்க ட்ரை பண்ணுங்க. முக்கியமா ரொம்ப ஒருத்தரை டாமினேட் பண்ணிக்கிட்டு வாழ்றது. சில மனைவிகள் வந்து கணவரை டாமினேட் பண்ணுவாங்க, சில சில புருஷர்கள் வந்து மனைவிகளை டாமினேட் பண்ணிக்கிட்டு வாழ்றது, அப்புறம் இந்த கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறது, இதெல்லாம் ரொம்ப காமன், இன்னமும் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் சொல்லுவாங்க நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு வாங்க, அம்மா வீட்டுல போயிட்டா புருஷன் போய் தான் கூட்டிட்டு வரணும். இன்னமும் சிலர் இதை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் நான் வேதத்துல என்னத்தை படிச்சேனாக்கா, இதை யோசிக்கும் போது எனக்கு வந்த காரியம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனில எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஒரு விலா எலும்பு எடுத்து அதை மனுஷியா உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் சொல்லப்படுகிறது. சோ ஒரு விலா எலும்புல இருந்து கொண்டு வந்த ஒரு மனுஷிய நீங்க உடைக்க முடியுமா, வளைக்க முடியுமா? இல்ல, முடியாது. சோ அதை ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. உடைக்கணும், அதை ஒரு பெண்ணை வந்து உடைக்கணும், ஒரு பெண்ணை வந்து நீங்க முறிக்கணும், ஒரு பெண்ணை வந்து ரெண்டு ஆக்கிடணும், நீங்க நினைக்கவே முடியாது, அதை யோசிக்கவே முடியாது. அவர் வெள்ளா எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? வெள்ளா எலும்புல இருந்து ஒரு மனுஷனுடைய வெள்ளா எலும்புல இருந்து கொண்டு வந்து ஒரு மனுஷியை கொடுத்தாருன்னு போட்டிருக்குது. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பு என் மாம்சத்திலும் மாம்சமா இருக்கிறார், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். இந்த வசனம் பல இடங்களில இருக்குது வேதத்துல. தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. இப்ப நம்ம காலத்துல எப்படி யூஸ் பண்றாங்கனாக்கா, பெண்ணு தான் தகப்பனையும் தாயும் விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இது ஆணுக்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்க ஆணுக்கு சொல்லப்பட்டு புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சென்றிருப்பான். சோ நீங்க வந்து நீங்க கணவன் மனைவியா வாழுங்க. எப்பவுமே நான் அதை சொல்றது, நிறைய நான் இதை பத்தி பேசி போட்டிருக்கிறேன் இந்த சேனல்ல. அதனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா குடும்பமா குழப்பமா இந்த டாபிக்ல நான் பேசி போட்டிருப்பேன். அது இன்னும் தெளிவாக இருக்கும். பட் இந்த நாட்களில முக்கியமா யார் யாரெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் நீங்க உண்மையாகவே நான் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஆண்டவர் அந்த ஜபம் அதெல்லாம் காணாமல் போயிடுது. லைஃபை என்ஜாய் பண்ணோன்றதுல இறங்கிடுவாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா சிலர்லாம் ஒரு ஆண்டோடைய சித்தம் இல்லாம இறங்கி அவங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு சமாதானமும் இருக்காது, வழிநடத்தலும் இருக்காது. அது மனசுக்குள்ள குத்துனா கூட அதை காட்டிக்காத மாதிரி ஆண்டோடைய சித்தமா மாத்திக்கணும்னு பார்ப்பாங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆண்டோடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற. சோ கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அன்பை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேருக்குள்ள ஃபர்கிவ்னஸ் இருக்கணும். எத்தனை கணவன் மனைவி பேசவே மாட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புது தம்பதிகள், ஒரு ஒரு சின்ன வயசு யங் கப்பிள்ஸுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புற ஒரு காரியம் என்னன்னாக்கா, பல மாதங்கள் பேச மாட்டாங்க. நான் பார்த்திருக்கிறேன் சில வீடுகள்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தையே இருக்காது. எல்லாம் ஆக்ஷன். பிள்ளைங்க தான் மீடியேட்டர். பிள்ளைகள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை அப்பாட்ட கொண்டு போய் கொடு, இதை அம்மாட்ட கொண்டு போய் கொடு, நீ இதை இப்படி செய், அதை அப்படி செய், அப்பாட்ட இத்தனை மணிக்கு வர சொல்லு, அம்மாட்ட இத்தனை மணிக்கு வர சொல்லு. எல்லாம் பிள்ளைகள் தான் மீடியேட்டர். அதுக்கா பிள்ளைகளை பெற்று போட்டு வச்சிருக்கிறோம் இல்லையே. சோ ஃபர்கிவ்னஸ், ஒரு மன்னிப்பு, 2 பேருக்குள்ள ஒரு மன்னிப்பு கண்டிப்பாக இருக்கணும். 2 பேரும் நான் இதை செஞ்ச தப்பு, ஆமா தப்புதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனா இருக்கிற. அதே மாதிரி ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் மஸ்ட் பி தேர். ஒரு மரியாதையும் அன்பும் நம்ம மேல இருக்கணும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள இது 2 முக்கியம். 2 பேரும் தாக்கிப்பாங்க பாத்தீங்களா? நீ எங்கிருந்து வந்திருக்கிற, நீ எப்படி வந்திருக்கிற, உன்னை பத்தி தெரியாதா, உனக்கு என்ன தெரியும், நீ இப்படி ட்ரெஸ் பண்ணு, நீ அப்படி ட்ரெஸ் பண்ணு, இதெல்லாம் நல்லா பேசி தாக்கிப்பாங்க. ஏன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தெரியாதா?
கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏத்த லைஃப் பார்ட்னர் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க 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 பேச்சு ஒருத்தர் ரெஸ்பெக்ட், ஒருத்தருக்குள்ள மரியாதை இருக்கணும், ஒருத்தருக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும். நீங்க இஷ்டத்துக்கு இதை பேசிக்கிட்டு போயிட்டீங்கன்னாக்கா ஒரு மரியாதை இல்லாம நீ பாரு உனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா கஷ்டமாயிடும். இன்னொன்னு வந்து கம்பேர் பண்ணி பேசுறது. அவங்க அவங்க வைஃப் பாரு எப்படி பண்றாங்க, அந்த 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 லேடி பாரு எப்படி பண்றாங்க, அந்த அந்த புருஷன் பாரு எப்படி பண்றாங்க, அவர் பாரு எப்படி இருக்கிறாரு. அந்த கம்பேரிசம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. உங்க மனைவியை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உங்கள் புருஷனை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுதான் உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இல்லைனாக்கா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். அது மேல நம்ம இப்படிலாம் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம, ஒரு அன்பை கொடுக்காம, சும்மாவா கல்யாணம் கட்டிக்கின என்ன பண்றது, உன்னை கூட்டிக்கு நான் போறேன் வா அப்படின்ட்டு பேருக்கு கூட்டிக்கிட்டு போறோம்னாக்கா நல்லா இருக்காது. வாழ்க்கையில ஒரு 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 மட்டு மரியாதை இல்லாத ஒரு கல்யாணமா இருக்கும். அது ஒரு திருமணமா இருக்கும். அந்த திருமணத்துக்குள்ள ஒரு பந்தமே இருக்காது. திருமணம் நான் எப்படி பாக்குறேன்னாக்கா இட்ஸ் அ மிரர். நீங்க ஒரு கண்ணு ஒரு ஒரு மிரருக்கு, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி எப்படி நிக்கிறீங்க உங்களை காட்டுது இல்ல. சோ இந்த உலகத்துக்கு அது உங்களை காட்டணும். இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு மிரரா நீங்க வாழுங்க. உங்களை பார்த்து உங்க குடும்பத்தை பார்த்து அநேகர் சொல்லட்டும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் ஆசைப்பட்டுட்டோம். அதுதான் குடும்பம். ஸோ குவாலிட்டி ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மூணுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. நிறைய ஹஸ்பண்ட்ஸ் பேச மாட்டாங்க, நிறைய ஒய்ஃப்ஸ் பேச மாட்டாங்க. லீவ் மீ அலோன் வாங்க. இப்பெல்லாம் அது ஒரு வார்த்தை, ப்ளீஸ் லீவ் மீ அலோன், ஐ வாண்ட் டு பி அலோன் அப்படின்வாங்க. தனியா போயிடுவாங்க, பேசுறதுக்கு டைம் இல்லைன்னுவாங்க, ரொம்ப வேலையா இருக்குதுன்னுவாங்க, எப்ப பாரு இன்டர்நெட்லயே இருப்பாங்க, செல்போன்லயே இருப்பாங்க, எப்பவுமே வேலை 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 வேலையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் டைம், ஸ்பெண்டிங் குவாலிட்டி ஆஃப் டைம், உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்குன்னு சொல்லி குவாலிட்டி ஆஃப் டைம். அதே மாதிரி மனைவிமார்களுக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு காரியம் என்னன்னாக்கா, எப்பவுமே வேலை வேலை வேலை, வீடு வீடுன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பகுதியை எடுத்து வைங்க. ஒரு டைமை பிள்ளைங்க தூங்குற நேரத்துலயோ அல்லது ஏதோ ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்து வச்சு நீங்க என்ன செய்யணுமோ உங்க லைஃப்ல நீங்க அந்த டைம்ல ப்ரேயர் பண்றதோ அல்லது உங்களுடைய லைஃப்ல நீங்க எதையாவது ப்ரிப்பேர் பண்றதோ எதையோ ஒன்று செஞ்சா பெஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதனால லைஃப வந்து ரொம்ப ஹெவியா ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, நோ, ஐ கேன் ஃபேஸ் இட், என்னால முடியும், நான் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னாக்கா கண்டிப்பா லைஃப் சேலஞ்சிங்கா இருக்கும். நான் நிறைய கப்புள்ஸை பார்த்துருக்கிறேன். எப்ப பாரு ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. எப்ப பாரு ஒரு ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு குழப்பம் நடந்துகிட்டே இருக்கும். வாரத்துக்கு 7 நாளும் சண்டை போடுற கப்பல்ஸ் இருக்கிறாங்க. வாரத்துக்கு 3 நாள் சண்டை போடுற கப்பல்ஸ் இருக்கிறாங்க. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் கம் ஆன் லெட்ஸ் ஃபைட் டுகெதர் அப்படின்னு ஃபைட் பண்ற கப்பல்ஸ் இருக்கிறாங்க. அதனால எப்படி போகுது உங்க லைஃப், எப்படி போகுதுன்னு கொஞ்சம் நீங்க யோசித்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும், யாரோ ஒருத்தர் சமாதானமாக போறதும், யாரோ ஒருத்தர் அமைதியாக போறதும் ரொம்ப நல்லது. 2 பேரும் கோவப்பட்டு கத்துனா பிரயோஜனமே கிடையாது. ஒருத்தர் கோவப்படும் போது டெஃபினட்டா இன்னொருத்தர் அமைதியாயிடுங்க, இன்னொருத்தர் கோவப்படும் போது இன்னொருத்தர் அமைதியாயிடுங்க. அதுதான் ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ், அது சாக்ரிஃபைஷல் லவ் அது. ஸோ அந்த அன்பு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையை ஒழிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டு வந்திருப்பீங்க. ஐயோ நான் உன்னை இப்படி கவனிச்சுப்பேன் பாரு, உன்னை அப்படி பார்த்துப்பேன் பாரு, உன்னை என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்காது, என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்காது, ஐயோ நம்ம இப்படி வாழலாம் அப்படி நிறைய எல்லாம் பொய் தான். அதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் நீங்க பேசுறதெல்லாம் பொய் தான் நான் சொல்லுவேன். ஆஃப்டர் மேரேஜ் சொன்ன மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டுங்க, அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஸோ ஒரு ஒரு ரியல் லைஃப், ஒரு ரியாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த அந்த நான் என்ன பேசுறேன், நான் என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் மற்றவங்களுக்காக வாழல. ஐ எம் கமிட்டட் டு மை ஃபேமிலி, ஐ எம் கமிட்டட் டு த லார்ட். நான் ஆண்டவருக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் குடும்பமா சேர்ந்து நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஸோ அதே மாதிரி நீங்க எக்ஸாம்பிளா இருந்தீங்கன்னாக்கா, நீங்க உங்க குடும்பத்துக்கு அம்மா அப்பா 2 பேருமே நீங்க எக்ஸாம்பிளா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க ரொம்ப அழகா வளர்க்கலாம், ஆசீர்வாதமாக வளர்க்கலாம். வேதம் சொல்லுகிறது இல்ல, அவங்க தே ஆர் பிளஸிங், அவங்க சுதந்திரம், தே ஆர் நாட் பர்டன்.
அவங்க வந்து நம்மளுக்கு பேர்டன் கிடையாது, அவங்க நம்மளுடைய சுதந்திரமாக இருக்கிறாங்க. வீணான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இறங்காதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இருப்பாங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. எப்படின்னாக்கா, நல்லா இருந்தவங்க, நல்ல பக்தியா இருந்தவங்க, ஆண்டவரை பத்தி பேசினவங்க, ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணவங்க, திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ள வந்து, அந்த டிப்ரெஷன்ல ஜெபம் பண்ற நேரத்துல மட்டும் தான் அவங்க நல்லா இருப்பாங்களாம். மற்ற நேரத்துல எல்லாம் பயங்கரமா தூக்கி அடிப்பாங்களாம். இதனால அவர் எங்கேயுமே அவங்கள விட்டுட்டு போக முடியாம, வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ ஒருத்தருக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வரத்துக்கு காரணம் மனைவியா, கணவனா? மனைவியும் இல்ல, கணவனும் இல்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர சண்டை போட்டுக்கிறதுனால, ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சந்தேக பிசாசு ஒண்ணு இருக்குது பாருங்க. ஐயோ! அந்த யங் கப்புள்ஸ்க்கு நான் முக்கியமா சொல்றது, பிஃபோர் மேரேஜா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜ் இருந்தாலும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா பயங்கரமான சந்தேகம். அப்பவே சந்தேகம். யாரை பாக்குறாங்க, எங்க வேலைக்கு போனாங்க, எந்த இடத்துக்கு யார்கிட்ட பேசினாங்க, என்ன போன் கால் வந்துக்குது, யார்கிட்ட பேசின, எப்படிப்பட்ட போன் கால் வந்துக்குது, இதெல்லாமே ஒரு சந்தேக பிசாசு. இப்படிப்பட்ட சந்தேக பிசாசு ஒருத்தருக்குள்ள இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்க முடியாது. சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் சந்தேகம். ஏன் இந்த சாரியை கட்டுற, ஏன் இந்த ட்ரெஸ்ஸ போட்ட, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற, யாருக்கு பின்னாடி போற, எங்க போற, எப்படி போற, இப்படி எல்லாம் நீங்க பெண்கள் கேட்பாங்க, யார்கிட்ட பேசுனீங்க, எங்க போன, எவ்வளவு நேரம் பேசுன, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற, இப்படி எல்லாம் சந்தேக பிசாசுகள் நிறைய உண்டு. சந்தேகமா இருந்துகிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? சந்தேகமாவே இருந்துகிட்டு புருஷன் கூட வாழ முடியுமா? சந்தேகமாவே இருந்துகிட்டு மனைவி கூட வாழ முடியுமா? சந்தேகமாவே இருந்துகிட்டு சந்தேக பிசாசை எனக்குள்ளவே வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் யோசிங்க. யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்றவங்களை யாரையுமே பார்க்காதீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்கன்னாக்கா, அவங்கள முன்னேற்றணும்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வரணுங்க. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள குடியை எடுத்துட்டு வந்து குடியை குடிச்சுக்கிட்டு, ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு, வீட்டுக்குள்ள எல்லாம் ஒன்னா குடும்பமா உட்காந்து சினிமா பார்ப்பாங்க, குடும்பமா உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க, குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. சோ எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும், எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு முன்பாக வீட்டுக்குள்ள யாருன்னா ஒருத்தர், ஒரு குட்டி பாஸ்டருங்க இருக்கணும். வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம், காலையில ஜெபம் பண்ணலாம் வாங்க, நைட்ல ஜெபம் பண்ணலாம் வாங்க. நான் நேத்து கூட சொன்னேன், ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடியை கொடுத்து உணர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஆண்டவருக்கு கொடுக்காதீங்க. தயவு செய்து எல்லாருமே காலையில எப்படியாச்சும் ஒரு காஃபி டைமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேயர். எங்க வீட்டுல நாங்க அதை ஃபாலோ பண்ணோம். எங்க அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை எங்க குடும்பத்துல நாங்க ஃபாலோ பண்ணோம். இப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்றாங்க. உபவாசம் இருக்கிறத சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. சோ இப்படி நம்ம இருக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட சொல்லுங்க. ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசித்தியா, கல்யாணம் ஆயிட்டு போனா கூட கேளுங்க. ஜெபம் பண்ணியா, நீ பைபிள் வாசித்தியா, வீட்டுல ப்ரேயர் பண்றீங்களா, ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. பரவாயில்ல, திட்டினா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. நாங்க கல்யாணம் ஆயிட்டோம், நாங்க இப்ப பெரிய ஆளா இருக்கிறோம், நீங்க என்னம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க கேட்டா கூட பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளைங்க நீங்க திட்டு வாங்கினா கூட வாங்கிக்கங்க. அவங்கள மோட்சத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அவங்கள நித்திய ஜீவன் அடைவதற்கு நம்ம சேர்க்கணும்னாக்கா, அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னாக்கா, நம்ம சந்ததியே நல்லா இருக்கணும்னாக்கா, கண்டிப்பாக இதை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு அம்மாமார்களும் தயவு செய்து இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, டேக் ஒரு பிக் ரோல் எடுத்துக்கங்க. ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணுங்க வீட்டுக்குள்ள. நான்லாம் ஐ என்ஜாய்டு. உண்மையாகவே என் பிள்ளைகளை வைத்து அவங்கள வழி நடத்தும் போது மீட்டிங்ஸும் நிறைய போவேன், சர்ச்சஸ்க்கு ப்ரீச்சிங் போவேன், ஊழியத்துக்கு போவேன், பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்து சமைக்கணும், பிள்ளைகளையும் வழி நடத்தணும். ஸோ எல்லாத்துலயுமே நான் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்களை கரையேற்றுற வரைக்கும் நான் விடவே இல்லை. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கும் எங்க அம்மா அப்பா ஒவ்வொரு புதன்கிழமையும் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. எப்பவுமே நாங்க சின்ன வயசுல இருந்து அதை பார்த்திருக்கிறோம். அதேதான் நான் இப்போ அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். நம்ம அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இயேசு சுவாமி அவங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்துல டிவோர்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நான் பாக்குறேன், யார் பாரு பாத்தீங்கன்னாக்கா விட்டுட்டு வந்துரு,
இப்ப என்னத்துக்கு அவன் இல்லைன்னா என்ன பண்ணி வாழ முடியாதா, அந்த பொண்ணு இல்லைன்னா நீ வாழ முடியாதா, வந்துடுறா அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு பதிவு பண்றேன். தயவு செய்து குடும்பம்னு சொல்லிட்டு இறங்குறீங்கனாக்கா அது கர்த்தருடைய சித்தமா இருக்கட்டும், காட் சென்டர்ட் ஃபேமிலியா இருக்கட்டும். கர்த்தர் அந்த சென்டர்ல இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பங்களும் அந்த கப்பிள்ஸும் அந்த தம்பதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மறந்துடாதீங்க. டிப்ரெஷனா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், டிப்ரெஷனுக்குள்ளலாம் ரொம்பலாம் இறங்கி ஆண்டவரே இப்படிப்பட்ட டிப்ரெஷன்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. டிப்ரெஷன் ஆவியை வெளியே தோர்த்துங்க. வெளியே தோர்த்துங்க. யாராவது எதனா சொல்லிட்டா ஒரு டிப்ரெஷன் வந்துடும். பிள்ளைங்க திட்டிட்டா ஒரு டிப்ரெஷன் போயிடுவாங்க. ஒரு சோர்வு, மனசோர்வுகள், அந்த மன அழுத்தங்களுக்குள்ள போகாதபடி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா கர்ஸ், ஃபேமிலி கர்ஸ், ஃபேமிலி டிப்ரெஷன், ஃபேமிலி கர்ஸ். இந்த ஃபேமிலி டிப்ரெஷன் சொல்றப்போ எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் அவங்களுக்கு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறதுனால வேலை செய்ய முடியாம, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. வீட்டிலே இருந்துட்டு அவங்களுக்கு பல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவா சரியாயிட்டு வரத்துக்குள்ள வேலையே போயிடும், வயசும் போயிடும், குடும்பமே போயிடும். பிரியமானவர்களே, வீட்டுக்குள்ள ஏதாவது எரிஞ்சிட்டு இருக்குதா, புகஞ்சிட்டு இருக்குதா, வீட்டுக்குள்ள குழப்பங்கள் இருக்குதா, வீட்டுக்குள்ள பண கஷ்டங்கள் இருக்குதா, துரத்தி அடிங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் துரத்தி அடிங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாலே இது எல்லாமே ஓடிடும். இது எல்லாமே ஓடிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேமிலி கர்ஸ். வீட்டுல நடக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வியாதியிலிருந்து, அப்புறம் ஒரே ஒரே மாதிரி மரணங்கள், அகால மரணங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா சில சில கர்ஸ், சில சாபங்கள் வரும். துரத்தி அனுப்புங்க. எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குது, அதை யோசிங்க. இது ஆண்டவர் என்னை திருத்துவதற்காக கொடுத்திருக்கிறாரா, இல்ல ஆண்டவர் எனக்கு இதை ஒரு சாபமா கொண்டு வந்து இதை எனக்கு காட்டுறாரா? அதை கண்டிப்பா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எல்லாத்தையும் அழகுபடுத்துகிற ஆண்டவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் அழகுபடுத்துகிற ஆண்டவர். அதே மாதிரி ஃபேமிலி சிக்னஸ் இருக்கும். அந்த ஃபேமிலி சிக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தலைவலிகள், ஒரே மாதிரி வியாதிகள், ஒரே மாதிரி எல்லாமே பேச்சுல இருந்து, நடக்கையிலிருந்து, அவங்களுடைய வியாதியில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரம்பரையா வந்துட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குதுனாக்கா ஒரு ஐ ஓப்பனிங்கா நம்ம இருக்கணும். நம்ம ஒரு தெளிவா இருக்கணும். ஐயோ, நான் இதை பாக்குறேனே, அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்து இந்த வியாதி வந்துக்குது, பண கஷ்டம் ஒரு சாபமா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாம இருக்கும். ஒரு வியாதி அப்படியே குடும்பத்துக்குள்ள இருந்து எங்கேயோ வந்திருக்கும். அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சரி, இப்ப நல்லாதானே இருக்கிறோம், மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் முழங்கால் போட்டு உபவாசம் இருந்து அந்த கர்ஸ்க்காக, அந்த டிப்ரெஷன் ஆவிக்காக, அந்த சாபத்தின் ஆவிக்காக, அந்த சிக்னஸ் வியாதியின் ஆவிக்காக முழங்கால் போட்டு செபிக்கும் போது எத்தனையோ ஓட்ட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கனாக்கா ப்ளீஸ் இதை ஏதோ ஒரு கதை மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருடைய கரத்திலையும் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு உங்க கையில கர்த்தர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு உங்க கையில இருக்குதுனாக்கா வல்லமையா இறங்குங்க, ஜபத்தோடு இறங்குங்க, ஜபத்தை விட்டுறாதீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பெண்ணிடம் ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறாரு. அந்த 31 நீதிமொழிகள் வாசிக்கும் போது பெண்ணை பத்தி தான் ஆண்டவர் ஃபுல்லா பேசிக்கிறாரு. பெண்ணை பத்தி தான் அதுல அதிகமா சொல்றாரு. அந்த பெண் இருட்டோட எழுந்து ஜெபிப்பால், இருட்டோட இருந்து அவர் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பாள், அவர் புருஷன் நியாயசாஸ்திரிகளோட வீட்டிற்கையில பெயர் பெற்றவனா இருப்பான். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவரே, அத்தனை ஆவியும் என் மேல போடுங்க ஆண்டவரை சொல்லி நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுனாக்கா, ஒரு பிள்ளைகளை நல்ல கரையேற்றிருக்கிறதுனாக்கா, அம்மாமார்களே தயவு செய்து, அப்பாமார்களே தயவு செய்து உங்க குடும்பத்தை யோசிங்க. யாரை பத்தி யோசிக்காதீங்க. அவங்க காரு வாங்கிட்டாங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம பாரு எப்படி இருக்கிறோம், அந்த டாபிக்கே எடுத்து போடுங்க. அது உங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. உங்களுக்கும் ஒரு நேரம் வரும், நீங்க எல்லாத்தையும் வாங்குவீங்க, ஆசீர்வாதமாவும் இருப்பீங்க. அப்படி நினைங்க. சோ சில குடும்பங்களை கர்த்தர் லேட் பண்றாரு, தரமாட்டாருனாக்கா, உங்களை கர்த்தர் ஸ்பெஷலா கூப்பிட்டு இருக்கிறாரு சில காரியங்கள், ஊழியங்களுக்காக. சோ அந்த ஊழியங்கள்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் இந்த மாதிரி இடுக்கண்களெல்லாம் கொடுத்து அதன் வழியா கொண்டு போயிட்டு உங்களை உபயோகப்படுத்தணும்னு பாக்குறாரு. சிலர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம தான் கிறிஸ்டியன் ஆச்சு, நம்ம தான் பைபிள் வச்சு, நம்ம தான் சர்ச்சைக்கு போறோம்ல, நம்ம தான் எல்லாம் செய்யறோம்ல அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே லாங் ரோப் கொடுத்துருவாரு கர்த்தர். லாங் ரோப் கொடுத்துட்டு எங்கேயாச்சும்
உணர்த்தி காட்டுவார் கொண்டு போயிட்டு. ஸோ நான் சொல்றேன், அந்தந்த நேரத்துல நம்மளை திருத்திக்கிறது ரொம்ப நல்லது. அந்தந்த நேரத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள இயேசுவை வர வச்சு, ஏசப்பா எப்போதுமே எங்க வீட்டுக்குள்ள இருங்க, எப்போதும் எங்க வீட்டுக்குள்ள இருங்க, எப்போதுமே காட் சென்டர்ட் ஃபேமிலி இஸ் ஹாப்பி ஃபேமிலி ஆல்வேஸ். கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். தயவு செய்து இன்னொரு குடும்பத்தை பார்க்காதீங்க, இன்னொரு பெண்ணை பார்க்காதீங்க, இன்னொரு ஆணை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, தேவையே கிடையாது. ஒன்றை வச்சுக்கினே ஓட்ட முடியல, இன்னொன்னத்தை வச்சு எப்படிதான் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்றவங்களெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதனால அதெல்லாம் விட்டுட்டு மைண்டை ஆண்டவருக்குள்ள வைங்க. ஒரு ஹாப்பி ஃபேமிலி நம்ம தேசத்துல வாழணும்னாக்கா நம்ம தேசமும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம்.